அடுத்து கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நான் வந்துட்டு மேகதாதுல அணை கட்டுவேன்றாரு. அவர் கையில காலில் விழுந்தாச்சு மேகதாதுல அணை கட்டாதீங்கன்னா சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு திராணி இருக்கா? திராணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டில் விழித்து கொண்ட இளைஞர்கள் திமுக பண்ற பித்தலாட்டங்களை தோலுரிக்க நம்ம தமிழக இளைஞர்கள் தற்போது களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த ஒரு இளைஞர் பேசிய இந்த ஒரு காணொலி பல நூறு காணொலிக்கு சமம். ஏன்னா இளைஞர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் விழிப்புணர்வாக இருக்காங்க. இனிமேல் திமுகவுடைய இந்த பித்தலாட்ட வேலைகள் எல்லாம் இங்கே எடுபடாது. கர்நாடகாவிலேருந்து தண்ணி வாங்கி தர துப்பு கிடையாது, கேரளாவிலேருந்து தண்ணி வாங்கி தர துப்பு கிடையாது. கேரளாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டு கன்னியாகுமரி எல்லை பகுதியில் இந்த கழிவுகள், மனித கழிவுகள், கோழி கழிவுகள்லாம் கொட்டிட்டு போறாங்க. அதை தடுக்க துப்பு கிடையாது. இதற்காகலாம் மீட்டிங் போட்டு அங்க உள்ள முதலமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச முடியாது. ஆனா தேவையில்லாத இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு, திமுக செய்யற ஊழல்கள் எல்லாம் மறைப்பதற்காக தமிழ்நாட்டில் அனைத்து முதல்வர்களையும் வர வச்சு அவங்களுக்கு ராஜ மரியாதை, ராஜ உபசரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர் பேசிய காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. விளங்காத டாபிக்க விளங்காத முதலமைச்சர்களா சேர்ந்து பேசுறாங்க. நம்ம ஸ்டாலின், கேரளா முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர், அப்புறம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த காமெடி நடிகர், இவங்களா சேர்ந்து விளங்காத டாபிக்னா டீலிமிடேஷன் பண்றாங்க. அதாவது தொகுதியை பிரிச்சு கொடுக்க போறாங்க. அப்படி அதுக்கெல்லாம் பத்தியில டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா நான் ஸ்டாலின் கிட்ட என்ன கேட்கணும்னு விரும்புறேன்னா, நம்ம கேரளா முதலமைச்சர் வந்திருக்காரு பினராயி விஜயன். அவர்கிட்ட எங்க மாநிலத்துக்குள்ள யாரும் குப்பை கொட்டாதீங்க, எங்க கன்னியாகுமரியில கூடிய எங்க வளத்தை சுரண்டிட்டு போகாதீங்க, முல்லை பெரியாறுல இருந்து தண்ணி கூடுங்க அப்படின்னு கேட்பாரா ஸ்டாலின்? கேட்க மாட்டாரு. அடுத்து கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் என்ன ஆனாலும் சரி நான் மேகதாதுல அணை கட்டுவேன்றாரு. அவர் கையில காலில் விழுந்தாச்சு மேகதாதுல அணை கட்டாதீங்கன்னா சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு திராணி இருக்கா? திராணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி, ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ்ல தான் இருக்காரு. காங்கிரஸோட முதலமைச்சர் தான் தெலுங்கானால. அவரு சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க மாநிலத்துல பண்ணிருக்காரு, மத்திய அரசு டிபெண்ட் பண்ணாம. நம்ம ஸ்டாலின் இவர தன்னாட்சி நாயகர் இல்ல, மத்திய அரசு டிபெண்ட் பண்ணாம நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாமே. தமிழ்நாட்டுல எதுவுமே பண்ணாம இந்த விளங்காத பய முதலமைச்சர்களா சேர்ந்து விளங்காத டாபிக் தான் பேசுறாங்க. இவங்களுக்கு இப்போ ஸ்டாலின் என்ன தெரியுமா பேசியிருப்பாரு? அடுத்த எலெக்ஷன் ஒரு வருஷத்துல வருது, ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாமா 10,000 ரூபாய் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு நான் நினைக்கிறேன். தமிழக இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. திமுக அரசுக்கு இனிமே இறங்கு முகம்தான்.